ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நிக்கிலோட பர்த்டே. ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் வந்து பண்ணியாச்சு. அவனும் அவங்க பாட்டி தாத்தா கிட்டலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவனை வந்து வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. பெருசாக அன்றைக்கி வந்து செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக எல்லாமே ஹோம்மேடாக பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து அவனோட பர்த்டேக்கு ஸ்பெஷல் இந்த தடவை. நேராக நாங்கள் காலையில் கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து வடபழனி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு வந்து வடபழனி கோயில் போயிட்டு வெளியே வந்து லஞ்ச் மட்டும் அவன் என்ன கேட்பாங்க, குழந்தைங்க பீட்சா தான் கேட்பாங்க. சரி வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலாம், அதுதான் பிளான். நாங்கள் வந்து வடபழனி வந்திருக்கோம் நிக்கிலோட பர்த்டேக்காக. நிக்கில் பிறந்ததும் வடபழனி விஜயா ஹாஸ்பிட்டல் தான். அப்படியா? ஆமாம். ஸோ வடபழனி வந்திருக்கோம். இது முடிச்சுட்டு என்ன பிளான்னு எங்களுக்கே வந்து தெரியல. அப்படியே போக போக வ்ளாக் பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி நாளாக, ஸோ அதனால் செம்ம கூட்டம். கோயிலில் பயங்கர கூட்டம், வாசல்லேருந்தே கூட்டம். ஸோ நாங்கள் போயிட்டு சுவாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நிக்கில் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து விஆர் மால் வந்து போனோம். அவனுக்கு ட்ரெஸ்ஸுன்னு பர்த்டே ட்ரெஸ் எதுவுமே வந்து வாங்கலை. சரி அப்படியே போயிட்டு அவனுக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே வந்து அவன் அந்த ட்ரையல் ரூமில் போய்ட்டு ஒன்று ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றப்போ எனக்கு அது வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்போவுமே ஒரு ஷார்ட்ஸாக வந்து எடிட் பண்ணி அவனோட பர்த்டே அன்றைக்கி நான் வந்து போடுவேன். ஸோ அது வந்து எனக்கு அவனுக்கு ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக இந்த வீடியோ தான் நான் இருக்கும். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரியே சார் வந்து ஸ்டைல்லாம் பண்ணுவார். அதனால் அதுக்கு வந்து அழகாக ஒரு சாங் ஏதாவது போட்டு எடிட் பண்ணி அதை வந்து அவனே திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பான். ஸோ அதை வந்து நான் என்னோடய பர்த்டே ஸ்டேட்டஸாகவும் வந்து வச்சுருப்பேன். இன்ஸ்டாலையும் நான் இயர் ஆன் இயர் நான் வந்து போடுவேன். இந்த வருஷமும் நான் போட்டிருந்தேன். அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க பாருங்கள். சும்மா இல்லை, எங்கே போனாலும் டான்ஸு தான். அவனுக்கு ஒரு 2 ட்ரெஸ் வந்து வாங்கினோம், 2 ஷர்ட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஈவினிங் மேலே தான் வ்ளாக் எடுக்கிறேன். நான் ஒரு மத்தியானம் போலேயே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான். அவன் வந்து அன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வேணும், சப்பாத்தி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதனால் பன்னீர் பட்டர் மசாலா க்ளோஸாக நம்ம வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க வளர வளர அந்த சைல்டிஷ்னஸ்லாம் வந்து இருக்காது. அதுக்கெல்லாம் ஆசை இல்லை குழந்தைங்களுக்கு. அவன் என்னமோ ஸ்பெசிஃபிக்காக போதும்னே சொல்லிட்டானா. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்மளோட பர்த்டே கெஸ்ட் அப்படின்னா சரண்யா ஃபேமிலி அவங்க வந்து வந்துடுவாங்க. அம்மாவும் அப்பாவும் அந்த வீக்கெண்ட் வந்து அம்மா அப்பா சாய் வேம்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்க. அன்றைக்கி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாருக்குமே சேர்த்து இங்கே வந்து நான் டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா எங்கள் ஃபேமிலிக்கு, சரண்யா ஃபேமிலிக்குன்னு எல்லாருக்குமே சேர்த்து. நிக்கிலோட பர்த்டேக்கு நான் ஸ்பெஷலாக வந்து எல்லாமே அவனோட பர்த்டே கேக், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஃபின்ஸ், அது எப்பயும் நான் பண்ணுற மஃபின்ஸ் தான், பனானா மஃபின்ஸ். அதுவும் அவனோட ஃபேவரட் தான். எல்லாமே அவன் சொன்ன கேக்கு தான். அதுவுமே எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இந்த தடவை ஹோம்மேடாகவே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கேக் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு தனி விலாகாக நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா கொடுக்குறேன். பிகாஸ் இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேட்பீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலே கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எக்லெஸ் வெர்ஷன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன். அதை நான் தனியாக டெடிக்கேட்டடாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோடையே வந்து மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அது வந்து தனியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே விலாகோட மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ரெசிபியோட கிளியராக நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொடுக்குறேன். பன்னீர் பட்டர் மசாலாவும் இங்கே வந்து ரெடி ஆயாச்சு. பன்னீர் வந்து ரொம்ப பெருசாக போட்டாலும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு அதை வந்து பட்டரில் கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்ப்போம். பட் நான் வந்து கேஷ்யூஸ் ஊற வச்சு சேர்த்தேன், அதுவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் ரொம்ப ப்ரிப்ரேஷன்லாம் வந்து காட்டல, பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பன்னீர் பட்டர் மசாலா. ஒரே ஒரு டிப் நான் எப்போவுமே பண்ணும்போது என்னோடய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கொடுத்த டிப்பு தான். அதாவது பன்னீர் பட்டர் மசாலாவில் வெங்காயத்தை விட தக்காளி நம்ம வந்து நிறையா சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தை விட அப்படியே டபுள் த அமௌண்ட் தக்காளி வந்திருக்கணும். அப்படி தான் வந்து ஆக்சுவலாக அந்த ரெசிபிக்கு வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே அதுலேருந்தே அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த சைட் டிஷ் வேலை வந்து பண்ணி முடிச்சுட்டு அவனோட கேக் வந்து நான் டெக்கரேஷன் மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி கேக் வந்து முன்னாடியே ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக கேக் வந்து செட் ஆகிடுச்சு.
இந்த பட்டர் க்ரீமும் நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். ஸோ எடுத்து டெக்கரேஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதை வந்து நம்ம அந்த நாசிலில் போடும்போது க்ரீம் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வெளியே வச்சிட்டேன் போல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. அது பண்ணுறதுக்கே அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. டைம் வேறு இல்லையா, திருப்பி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஒரு வழியாக அந்த டெக்கரேஷன் வந்து பட் அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த க்ரீமு கேக்கு எல்லாத்தோட ரெசிப்பியுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சிம்பிளான ஒரு டிசைன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சாக்லேட் க்ரீம் தான் ரெடி பண்ணணும், இந்த கலரில் தான் வந்து இருக்கணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் முன்னாடி நாள் போயிட்டு இந்த கேக் டெக்கரேஷனுக்கானது மட்டும் எங்கள் ஏரியாவில் வந்து பேக்கர்ஸ் 360ன்னு ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வாங்கி ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கணும் கேக் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்து அது வந்து பிளான்டாக வச்சுருந்தேன். ஸோ அந்த டெக்கரேஷன் முடிஞ்சோடனே பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்கம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. அந்த பட்டர் க்ரீம் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருந்ததுன்னா இன்னும் அந்த டெக்கரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவாக நான் வந்து பண்ணியிருப்பேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்மளே பண்ண ஒரு சந்தோஷம், எனக்கு ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட விஐபி கெஸ்ட்டு எல்லாமே இவங்க தான். சரண்யா, அதுக்கப்புறம் தச்சுக்குட்டி, மிதுன், சரண்யாவோட ஹஸ்பண்ட் எல்லாருமே அன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க. பெருசாக டெக்கரேஷனும் இந்த தடவை வேணான்னு சொல்லிட்டான் அவன். பலூன்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த 10th பர்த்டேக்கு நாங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு மாதிரி வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து காமனாக நிக்கில்ஸ் பர்த்டே பார்ட்டின்னு மட்டும் இருக்கும். வெல்கம் டு நிக்கில்ஸ் பர்த்டே பார்ட்டின்னு. இதை மட்டும் நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். சரி அதை மட்டும் அங்கே வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கம்பி டாப்பெல்லாம் இருக்குது. வெரி சிம்பிளாக தான் இன்றைக்கி. நாங்கள் தான் கெஸ்ட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு தான் இன்னும் சின்ன குழந்தைன்னு ஆசையாக இருக்குது பண்ணணுன்ட்டு. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து என்னென்னா கீழே போய் விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் சூப்பராக இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இது ரொம்ப அழகாக இருக்குப்பா. இதை எங்கேயோ ஆன்லைனில் வாங்கினேன். கண்டிப்பாக இது வந்து லிங்க்கு கேட்பாங்க. நான் எனக்கே லிங்க்கு வேணும். என்னோட ஆசைக்காக இந்த தடவை நான் வந்து பனானா மஃபின்ஸு, கப் கேக்கு, அதுக்கப்புறமா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எல்லாம் பண்ணேன். டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனல் லுக் உங்களுக்கு இது முன்னாடி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை ஒரு சின்ன ஒரு அடிஷன் மட்டும் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடும். ஓகே. ஒரு க்ரீம் தான், வெறும் மாய்ஸ்சரைசர் தான், அவ்வளோதான். ஓகே. ஒரு கேக் டேபிள் மாதிரி வந்து ரெடி பண்ணேன் நான். எல்லாமே கொஞ்சம் உட்டிலேயே பேஸ் கொடுத்துட்டு நம்ம பண்ண அந்த மஃபின்ஸு, அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் டீ கேக் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபிலாம் உங்களுக்கு நான் அதிலேயே கொடுக்குறேன். ஸோ சும்மா வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட மெயின் கேக்கு இது அந்த மஃபின்ஸ் மாதிரி பண்ணது மேலே கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ராஸ்டிங் இருக்கலாம், அந்த க்ரீம் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது எல்லாருமே வீட்டில் சாப்பிடுவாங்க. சரி இதுலேயுமே நம்ம வந்து அந்த க்ரீம் போட்டுட்டோம் அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இது எப்படியே இருக்கட்டும், ஹெல்தி வெர்ஷனாகவே இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபைனல் லுக் வந்து நான் டெக்கரேட் பண்ணும்போதும் யாரும் பார்க்கல. நான் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கிட்டையும் காட்டினேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. இதில் வந்து நான் சும்மா அந்த ஃப்ரைட் அந்த சேமியா இருக்கும்ல, அது நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்கலான்ட்டு அது மட்டும் நான் வந்து கொடுத்தேன். சூப்பராக இருக்குது கேக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாமே நம்மளே வந்து செஞ்சுருக்கோமே அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு மிதுனு, தச்சு எல்லாருமே வந்து எங்கள் பர்த்டேக்கும் கேக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையுமே, எல்லார் பர்த்டேக்கும் இனிமேல் நான் தான்டா கேக் பண்ணுவேன், யார் பர்த்டேக்கும் இனிமேல் கடையில் வாங்க வேணாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தக்ஷு வந்து இப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கான், லானியானோட பர்த்டே கேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ நம்மளோட கேக் கட்டிங் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு கேக் கட்டிங் அது. குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்களா, ஸோ அதனால் இந்த பர்த்டேலேருந்து மேபி இந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம நிக்கிலோட பர்த்டே எல்லாருமே வந்து வருஷம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய மாமனார் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து டெக்கரேட் பண்ணுவோம். மாமா தான் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அவர் வந்து சொல்லுவார், நாங்கள் அதை வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இறங்கி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு
டெக்கரேஷன் பண்ணுறவங்க எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மாதிரி இறங்கி நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருப்போம் ஒரு வருஷமும். 2 நாள் முன்னாடியிலேருந்தே அதுக்கான ப்ராப்ஸு, குச்சி, பலூன் எல்லாம் போய் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அந்த ஃபன் ஆக்சுவலாக நான் வந்து மிஸ் பண்ணுறேன் தான். ஏன்னா அதெல்லாம் இனிமேல் நம்ம வந்து தட்சு வரைக்கும் தான் பண்ண முடியும். மித்தனுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தட்சு வரைக்கும் தான் நம்ம அதை வந்து செய்ய முடியும். ஸோ எல்லோரும் வருஷம் எப்போவுமே நீங்களுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு, எங்களோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி, நிக்கிலோட பர்த்டே, பசங்களோட பர்த்டேலாம் ஞாபகம் வச்சு நாங்கள் சொல்லாமலே வந்து விஷ் பண்ணுவீங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷிங்ஸ் நிறையா பேர் வந்து அன்றைக்கி நிக்கிலுக்கு கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்போவுமே உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கொடுத்துட்டே இருங்க. எல்லாருக்குமே வந்து கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ஒரு குட்டி செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கேக் ரெசிபி எல்லாமே தனியாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டெடிகேட்டடான வீடியோவை நான் கொடுக்குறேன். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.